அருந்தமலையர்களுக்கு வணக்கம். காவிரியில் நீர் திறக்கப்பட்டது குறித்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கேற்றது குறித்தும் கனிம வளங்கள் தொடர்ச்சியாக கொள்ளை போவது குறித்தும் நம்மிடம் விவாதிக்க இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு கோபி அவர்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. காவிரி பிரச்சனை குறித்து பேச வர்றது வந்து இங்கே வராதன் போட்டு கிளிகளின் கிழிச்சு பேனரை கிழிச்சு இங்கேருந்து மின்சாரமாக இருக்கட்டும், நரிமணத்துலேருந்து பெட்ரோலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு விஷயங்கள் அங்கேருந்து கொடுக்கணும் போது மட்டும் நம்ம வளத்தை எடுக்கும்போது எல்லா வளங்களும் பொதுவானது அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா அதற்கான திராணி இல்லை. உண்மையை சொன்னோம்னா அண்டை மாநிலங்களில் நம்மளுடைய உரிமைகளை வந்து கேட்டு வாங்குறதுக்கான திராணி இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற மாதிரி இவர் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்கார். இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும். நான் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள் என்கிட்டேருந்து ஒரு பிடி மண் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கட்சி. 13 வருஷமாக மூடி இருக்கக்கூடிய ஆற்று மணல் இருக்கு 12 மணல் குவாரிகள் டெண்டர் விட்டு ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஏன் இப்போ உங்ககிட்டலாம் மழை இல்லையா? கேரளாலாம் மழையே இல்லையா? நீர் குறித்து ஒரு பிரச்சனை தீரும்னா அந்த மரத்தை வெட்ட விடாமல் எத்தனை ஆண்டுகள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுடைய நிலங்கள் மட்டும் கடவுளின் தேசமாகவே இருக்கணும். நம்ம நாடெல்லாம் வந்து தமிழ்நாடெலாம் வந்து சாத்தானின் தேசமாக இருந்தாலும் அவங்களுக்கு பரவாயில்ல. மாத்திரையை போட்டு பசியாத்திக்கலாம், குடிக்க தண்ணி இருந்தால் தானே மாத்திரையை போட முடியும். அப்போ எங்கே போய் போராடுவீங்க? அதெல்லாம் யோசிக்கணும்ல. தாவேக்க இந்த அமைச்சர்கள் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் படித்தா டாக்டருக்கு தான் படிக்கணுமா? கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை, எவ்வளோ வேலை இருக்குது. உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? காவிரியில் தண்ணி இல்லைன்னா, குறுவை சாகுபடி இல்லைன்னா நீங்கள் மாற்று பயிருக்கு நீங்கள் தயாராகிக்கணும். நாம் தமிழர் கட்சி இதை எப்படி முன்னெடுத்து செல்கிறது? இப்போவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வண்டிகள் மறிக்கப்படுது, அளவுக்கு அதிகமாக பாறைகள் ஏற்றிட்டு போகிறாங்கன்றதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. நம்ம டெல்லியில் அவங்க போராடினது நீட்டு வேண்டான்னு போராடல. நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ஒரு கடுமையான போராட்டம் தான். நம்ம அந்த போராட்டத்தை வந்து மதிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீட்டே வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் வந்து நீட்டை விளக்குவோம், புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கள்ல, அந்த கதை தான். நீட்டை கொண்டு வர முற்பட்டு அதுக்கான துவக்க புள்ளி வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் போராடுறதுல எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு தான் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் தெரியும். வெக்கமான சூடு சொரணை இருந்தால் ஒழிச்சிடலாம், அதுதான் ரகசியம் தான். இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு நல்லது நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. இப்போ இவங்க சொல்கிறாங்களே, இந்த 41 குடும்பத்தின் சாபம் வந்து நாம் தமிழர் கட்சி சும்மா விடாதுன்னு. உண்மையாகவே இந்த அரசு வேலைக்காக படித்து தேர்வு எழுதி அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை வாழ்த்துவாங்க. இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையாக மழை வாங்கி போடும். உண்மையாக பெரிய பெரிய மழையை வாங்கி போய் போட்டு வருவாருக்கு. உண்மையாக அவரால் ஆயிருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு மழை தான். வணக்கம் கோபி. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் போகிறேன்னு சொன்னேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து இல்லை பயந்துக்கிட்டீங்க வராதிங்க, நான் வந்து நீரை திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரே டிவிக்கு எல்லாம் ஃபயர் விடுறாங்க. இப்படி ஒருப்பட்ட முதல்வர் கிடைத்திருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் தானே. ரொம்ப அவர் படத்துலேயே ஒரு நகைச்சுவை காட்சி உண்டு. இவரை மட்டும் காவிரி பிரச்சனைக்காக கர்நாடகா அனுப்பிச்சு வச்சோன்னா காவிரி அப்படியே தூக்கிட்டு வந்துடுவார். ஏன்னா இவர் வந்து கில்லி சார் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை காட்சி வந்து அது அவரே கூட பேசியிருக்காரு. எனக்கு வந்து தண்ணிக்கு கீழே போய் எப்படி உள்ள நீந்தி போய் கீழே போகிற இதெல்லாம் எனக்கு தெரியும், வித்தையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருவேளை தூக்கிட்டு வந்துடுவாருன்னு நினச்சிட்டாங்களான்றது தெரியல. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. விஜய் அவர்கள் மற்ற விஷயத்துக்காக வந்தால் நாங்கள் ஹெலிகாப்டரை கொடுத்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் நாங்கள். ஆனால் காவிரி பிரச்சனை குறித்து பேச வர்றது வந்து இங்கே வராதன் எப்படி கிழிச்சாங்க, போட்டு கிளிகளின் கிழிச்சு பேனரை கிழிச்சு போன ஆட்சியில் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் படத்தை பாடையில் ஏற்றி அடித்தாங்களோ இன்னும் 2 நாள் போய் தான் அடிச்சிருப்பாங்க. இவருக்கு ஒரு நல்வாய்ப்பா அவங்களுக்கு ஒரு கெடுவாய்ப்பான்னு தெரியல. அங்கே மழை பெஞ்சு அணை நிறைஞ்சிருச்சு. வேற வழி இல்லாமல் அங்கே இருந்தால் அவனுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்றதுக்காக திறந்து விடுறான். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? அவன் வந்து தமிழ்நாட்டை வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஆலை கழிவுகளை திறந்து விடுறதுக்கு ஒரு கால்வாயாக பயன்படுத்தியிருப்பான். இப்போ வந்து அங்கே பாதிப்பு வந்துடக்கூடாது, தன்னுடைய ஊர் வந்து வெள்ளத்தில் மூழ்கிடக்கூடாதுன்றதுக்காக
நாங்கள் திறந்து விடுறோம். இப்போ பேசுகிறாங்க இல்லையா, இயற்கை வளங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. அதே மழை காலங்களில் மட்டும் இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. மற்ற காலங்கள்லாம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்னு சொல்கிறத போயிட்டுருக்கு. இவங்களும் இதை நம்பி வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு எங்கள் அண்ணன் வரேன்னு சொன்னதுக்கே நாங்கள் வந்து தண்ணி திறந்து விடுறேன்ட்டாங்க. சரி, இன்னும் 5 ஆண்டு காலம் இவர் தான் ஆட்சியில் இருக்க போகிறார். அடுத்த கோடை காலத்துலேயும் இதேமாரி வரேன்னு சொல்லட்டும், அவன் தண்ணி திறந்து விட்டுட்டோம். இல்ல, இந்த தொடர் பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் என்ன எட்ட முடியும்? ஏற்கனவே அதிமுக இருந்தது, திமுக இருந்தது. இவர்களெல்லாம் செய்ய முடியாததை விஜய் அவர்கள் எப்படி செய்ய வேண்டும்? இந்த கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்குங்க. அண்ணன் சீமான் அவர்களும் பங்கு பெற்றாங்க. அதில் கூட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. என்ன தீர்வை எட்டி இது போகணும்? இல்லை, இப்போ என்னென்னா இயற்கை வளங்கள், இப்போ அவங்க சொல்கிறதே சொல்லுவோம், இயற்கை வளங்கள் அனைவருக்கும் சமமானது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொண்டு போகப்படுது, எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து மின்சாரமாக இருக்கட்டும், நரிமணத்துலேருந்து பெட்ரோலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு விஷயங்கள் அங்கேருந்து கொடுக்கணும் போது மட்டும் அது அவர்களுடைய வளங்கள் எங்களுடைய வளங்கள் எங்களுக்கே அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. நம்ம வளத்தை எடுக்கும்போது எல்லா வளங்களும் பொதுவானது அப்படின்னு பேசுகிறாங்க. இதை எதிர்த்து பேசுகிறதுக்கு இங்கே வந்து ஒருத்தர் இல்லை. இது வரைக்கும் இருந்த கட்சிகள் வந்து என்ன பேசுவோம் அப்படின்னா, நாங்கள் மீட்டுத்தரோம் ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அரசியல், அதை வச்சு தான் அரசியல் பண்ண முடியுன்றதுக்காக மீட்டுத்தரோம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, நான் வந்து உங்களுக்கு காவிரியில் தண்ணி வாங்கி கொடுத்துருவேன், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி வாய் சவடால் தான் இருக்கே தவிர, காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட தானே ஆட்சியை நவந்து கொண்டு இருக்கு. அங்கே காங்கிரஸ் தானே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. கூப்பிட்டு தோளில் கையை போட்டு உட்காந்து பேசி வாங்கி கொடுத்துடலாமே, வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு என்னென்னா அதற்கான திராணி இல்லை. உண்மையை சொன்னோம்னா அண்டை மாநிலங்களில் நம்மளுடைய உரிமைகளை வந்து கேட்டு வாங்குறதுக்கான திராணி இல்லை. அப்போ சும்மா இப்போ மற்ற இவரே என்ன சொன்னார், நான் கடிதம் எழுதிட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 5-6 கடிதம் எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற மாதிரி இவர் இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்கார். இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும். இதுக்கு இங்கே ஒரு திராணியோட ஒரு ஆண்மையுள்ள ஒருத்தர் தான் ஆட்சியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை நம்ம பெற முடியும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி விமர்சனம் வைத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆனாலும் அவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பல விஷயங்களை செய்து கொண்டு தானே இருக்காங்க. இன்றைக்கி வந்து யாருமே செய்யாத ஒரு விஷயத்த தாவேக்கா அரசு செஞ்சுருக்கு. 3 மாதம் கேரளாவுக்கு எல்லா வெளி மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்ட கனிம வளங்கள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்குல்ல, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே? இல்லை, ஒரு 3 மாதம் தடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவே முதல்ல ஏற்புடையதில்லை. அது என்ன 3 மாதம் தடை அப்படின்னா, நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தடை, அதுதானே ஒரு கட்ஸு. நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் என் மண்ணை ஒரு பிடி மண்ணை நான் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்டா. அது என்ன 3 மாதம் அப்படின்னா அது என்ன, எந்த விதத்தில்? ஒன்றுமே இல்லாத போது 3 மாதங்கிறது ஒரு ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும். இது ஒரு கண் துடைப்பு. இப்போ எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ கனிம வளங்கள் இப்போ எடுக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் கனிம வளங்கள் எடுக்கப்படுது. முறையற்ற கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் வந்து அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் ஏற்றி செல்லப்பட்டு தான் இருக்குது. இதை வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் வந்து தட்டி கேட்டு அவரை எவ்வளோ அடித்தாங்க, காணொலியெல்லாம் வந்தது, இணையத்தில் முழுக்க வந்தது. வழக்கறிஞர் அடிச்சிருந்தாங்க. அப்போ அது கல்குவாரியில் தானே அடித்தாங்க. கனிம வளங்கள் அவர் இன்னும் வந்து முறையாக இயங்கிட்டு இருக்க கல்குவாரியில் போயிட்டு கேட்கலையே, எதுக்காகப்பா இதை எடுக்கிறீங்கன்னு. முறையற்ற இயங்குறனால தான் அங்கே போய் கேட்டார். அப்போ அவரை அடித்தாங்கல்ல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இது தடை பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இவர் என்ன சொல்லியிருக்கோன்னா, நான் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள் என்கிட்டேருந்து ஒரு பிடி மண் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கட்ஸு. ஆனால் 13 வருஷமாக மூடி இருக்கக்கூடிய ஆற்று மணல் இருக்குது, 12 மணல் குவாரிகள் டெண்டர் விட்டு ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்போ ஒரு பக்கம் 3 மாதத்துக்கு தடைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆற்று மணலை அள்ளி விற்றுக்குங்கன்னு விடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய மலைகளை எடுத்துகிட்டு அங்கே போகணுன்னு நினைக்கக்கூடிய கேரளா, இப்போ அவங்க என்ன இருக்கிறாங்க, நாங்கள் வந்து கனிம வளங்களை 3 மாதம் கொடுக்க மாட்டோம்னு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, எங்களுக்கு எப்படியாவது விட்டுருங்க. ஏன் இப்போ உங்ககிட்டலாம் மழை இல்லையா? கேரளாலாம் மழையே இல்லையா? எவ்வளோ மலைகள் இருக்குது. நீங்கள் ஒரு மரம் அதை பண்ணுனா ஒரு நீர் குறித்து ஒரு பிரச்சனை தீரும்னா அந்த மரத்தை வெட்ட விடாமல் எத்தனை ஆண்டுகள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முல்லை பெரியாறு அணைக்கட்ட விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவர்களுடைய நிலங்கள் மட்டும் கடவுளின் தேசமாகவே இருக்கணும். நம்ம நாடெல்லாம் வந்து தமிழ்நாடெலாம் வந்து சாத்தானின் தேசமாக இருந்தாலும் அவங்களுக்கு பரவாயில்ல. இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அள்ளி சுரண்டி கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு அவங்க செழிப்பாக வாழலாம். அதுவும் எதுக்காக? ஒரு துறைமுகம் கட்டுறதுக்காக. இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து இந்த மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் அடித்து உடச்சி போய்கிட்டே இருந்தாங்கன்னா அதனால் என்ன இயற்கை கேடு நமக்கெல்லாம் வரும், அந்த எவ்வளோ பேரிடர்கள் நமக்கு உருவாகும்.
அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தெரியல. இவங்களுக்கு என்னென்னா காசு. இல்லை, ஆட்சியாளரை தாண்டி மக்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அங்கே வந்து மிகப்பெரிய எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது, எங்களுக்கு வாகனங்கள் ஓட்டாதனால எங்களுக்கு டியூ கட்ட முடியல, இந்த மாதிரி தொழிலாளர் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு இன்மை வருது அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லை பகுதியில் இருந்தாலும் இருந்து போராட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்களே. இந்த தொழில் பாதிக்குது, இதனால் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா? இந்த தொழில்னால் இன்னொரு தொழில் நம்மளால் உறுதியாக செஞ்சுக்க முடியும். ஏதோ ஒரு தலைமாற்றத்துக்கு பிறகு ஏறி நம்மளால் வந்துட முடியும். ஆனால் இந்த இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சு, இந்த மலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு நாளைக்கு மழை பொழிவே இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் விவசாயம் இல்லை, சரி எதுவுமே இல்லை, இந்த மாதிரி விவசாயமே இல்லை, உணவுப் பொருட்களே நம்ம விளைவிக்க முடியல. மாத்திரையை போட்டு பசியாத்திக்கலாம், குடிக்க தண்ணி இருந்தால் தானே மாத்திரையை போட முடியும். அப்போ எங்கே போய் போராடுவீங்க? அதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ இது இல்லை, இதுக்கு மாற்று என்ன இருக்குது, மாற்று தொழில் என்ன இருக்குது? அப்போ அதை நம்ம தேடி அதை உருவாக்கிக்கணும். இன்றைக்கி கூட அமைச்சரே சொல்லியிருக்கிறார் இல்லையா, தாவேக இந்த அமைச்சர்கள் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் படித்தா டாக்டருக்கு தான் படிக்கணுமா? கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை எவ்வளோ வேலை இருக்குது, அந்த மாதிரி இவங்க பண்ணிக்க வேண்டியது தானே. உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, காவிரியில் தண்ணி இல்லைன்னா, குறுவை சாகுபடி இல்லைன்னா நீங்கள் மாற்று பயிருக்கு நீங்கள் தயாராகிக்கணும், பயிரிடுறதுக்கு தயாராகிக்கணும், மாற்று தொழிலுக்கு தயாராகிக்குங்க. இந்த தொழில்னால் எந்த தொழில்னாலும் செஞ்சுக்கலாம், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த செஞ்சுக்கலாம். ஆனால் தண்ணியும் சோறும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும். நாம் தமிழர் கட்சி இதை எப்படி முன்னெடுத்து செல்கிறது, இதற்கான போராட்டங்கள், இதற்கான தீர்வுகளாக நாம் தமிழர் கட்சி இதை எடுத்து வைக்கிறது? இருக்கக்கூடிய கனிம வளங்கள், நம்மளுடைய வளங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்படணும். அது இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர முடியும், உயிர் வாழவே முடியும். அதுக்காக இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் இல்லைனாலும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இப்போவும் இந்த 3 மாதம் இவங்க தடை விதிச்சிருக்காங்க இல்லையா, இப்போவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வண்டிகள் மறிக்கப்படுது, அளவுக்கு அதிகமாக பாறைகள் ஏற்றிட்டு போகிறாங்கன்றதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. இது தொடர்ந்தது இந்த 3 மாதம் காலன்றது அவங்க மறுபடியும் இதை வந்து தளர்த்துட்டு அவங்க பழைய மாதிரி கேரளாவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கேருந்து கனிம வளங்களை பாறைகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி. அதான் சொல்கிறாங்க, இந்த இடைக்கால நிறுத்துறதே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட அடிபடுது வலைதளங்களெல்லாம். எல்லாரும் வந்து காத்திருந்து அதுக்கான விலை ஏற்றம் வர வரைக்கும் இதை காத்திருந்து அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணுவாங்க, தளர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி உறுதியாக எதிர்த்து போராடும். களத்தில் நாம் தமிழர் கட்சி வீரியமாக எதிர்த்து போராடும். ஏற்கனவே பல போராட்டங்களில் கன்னியாகுமரியில் அண்ணனே வந்து நடத்தியிருக்காங்க. இன்னும் வீரியமாக நடக்கும். நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த விஷயத்தில் நம்ம வளங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறத ஏற்கவே இருக்காது. கடுமையாக போராட்டங்களை பண்ணும் நாம் தமிழர் கட்சி. இப்போ நீட் தேர்வு பிரச்சனையை பற்றி இங்கே வந்து தொடர்ச்சியாக இதை பற்றி வேண்டாம் என்று கூறுகிற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கோம். இப்போ ஜந்தன் மந்திரில் இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பற்றி ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு தீர்வாக வந்து அதோட தர்மேந்திர பிரதான் விலகணுன்னாங்க, விலகிட்டாங்க. ஆனால் இங்கு வந்து அந்த போராட்டம் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீட் தேர்வு விலக்கு வேண்டாம், நீட் தேர்வே வேண்டாம்ங்கிறதான் இங்கே நிலைப்பாடாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ஓரிரு நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அமைதியாயிருச்சு. ஒரு இடத்துல வந்து திராவிட கழகம் இடத்துல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்தாங்க, பேரணி நடத்துகிறதா இருந்தாங்க, அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே அமைதியாக விடப்பட்டு இன்றைக்கி வந்து எந்த பேச்சும் இல்லாமல் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் செய்து கொண்டது. அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி நீட்டு குறித்தான இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீட்டை வந்து நம்ம டெல்லியில் அவங்க போராடினது நீட்டு வேண்டான்னு போராடல, நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்காக ஒரு கடுமையான போராட்டம் தான். நம்ம அந்த போராட்டத்தை உண்மையை மதிக்கணும். நாம் தமிழர் கட்சியும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. அந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சு அதுக்கான கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி விலகியிருக்கார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீட்டே வேண்டாம், நீட்டே தேவையில்லை, நீட்டு இல்லாமலே எங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு தரமான மருத்துவர்களாக எங்களால் உருவாக்க முடியும் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து நீட்டை விளக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நீக்கிடுவோம்னு சொல்லிட்டு வந்த போதெல்லாம் செஞ்சதே கிடையாது. இல்லை, இன்றைக்கி திமுக போராடிக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் போராடிக்கிட்டு இருக்கு, இவர்களெல்லாம் வந்து நீட்டுக்கு எதிராக இப்போ போராட்டம். இவங்கெல்லாம் வந்து இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கள்ல, அந்த கதை தான். காங்கிரஸ் தான் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது. நீட்டை கொண்டு வர முற்பட்டது அதுக்கான துவக்க புள்ளி வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் போராடுறதுல எந்த விதத்தில் நியாயம்?
அது நியாயமே கிடையாது. திமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இருந்து எங்களுக்கு தான் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் தெரியும். வெக்கமான சூடு சொரணை இருந்தால் ஒழிச்சிடலாம், அதுதான் ரகசியம்னாங்க. இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம்லாம் விஜய் அவர்களும் அதுதானே சொல்லி வந்தார், நீட்டை நாங்கள் வந்து முற்றிலுமாக எதிர்க்கிறோம்னா. ஆனால் பெரிய அளவில் வந்து அவர்கள் எதிர்ப்பு காட்டலைங்கிறது தான் இங்கே குறைபாடாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய 360 சீட் வந்து மெடிக்கல் சீட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பறிபோய் நிற்குதுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது இதே நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தான் அவர் என்ன சொல்லி சொன்னாருன்னா, என் தங்கச்சி வித்யா இறக்கும்போது எனக்கு எவ்வளோ வந்து ஒரு வருத்தம் இருந்ததோ, தங்கை அனிதா இறக்கும்போது எனக்கு வந்து அந்த அளவு ஒரு வருத்தத்தை நான் வந்து எனக்கு இருந்தது. கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்குலாம் ரொம்ப அவரு ப்ரீ பிளான்ல தான் இருந்திருக்கிறார். அப்போது நான் வந்து எனக்கு அந்த அளவு வருத்தத்தில் இருந்தது, நான் கண்டிப்பாக வந்து நீட்டை வந்து விலக்கிடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் 20,000 கோடி ரூபாய் வந்து ஒரு நீட் பயிற்சி முகாமுக்கு வந்து அப்படியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு தேர்தலுடைய அஃபிடவிட்டில் எடுத்து பாருங்க, இருக்கு. அப்போ இவர் எப்படி வந்து நீட்டை நீக்குவாருன்னு நம்ம வந்து ஏற்றுக்கணும். அது வாய்ப்பில்லை. ஒரு சும்மா போகிற போக்கில் அவர் நினச்சி பார்க்கல நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்லாம் அவர் நினைக்கல. அதனால் எல்லா வாக்குறுதிகளையும் அடிச்சு விடுற மாதிரி இது ஒரு வாக்குறுதி அடித்து விட்டார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு 151 மருத்துவ படிப்பில் ஒரு அதாவது மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாஸ்டர் படிக்கக்கூடியவங்களுடைய இது வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதை தக்க வைக்கிறதுக்கே இவங்கக்கிட்ட வழி இல்லை. இவங்க எப்படி நீட்டை நீக்குவாங்க அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இவர்களால் உண்மையாகவே சாத்தியம் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் இந்தியன் மருத்துவ கவுன்சில் என் பிள்ளைகளை அங்கீகரிச்சான்னு அங்கீகரிக்கலான்னு, இதுக்கு முன்னாடி எப்படி என் பிள்ளைகள் வந்து படித்து மருத்துவராச்சோ அந்தளவு ஒரு தரமான மருத்துவர்களை எங்களால் உருவாக்க முடியும், அந்தளவு அறிவார்ந்த பிள்ளைகள் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. அது சாத்தியம்தான், அதை கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். அதுக்கு தேவை ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தால் அதை நம்ம செய்யலாம். இறுதியாக கரூர் பிரச்சனைகள், கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து கொண்டிருந்தார். அப்புறம் வந்து நேரடியாக சந்தித்தார். அதுக்கப்புறமாக அரசு வேலைக்காக எல்லாத்துக்கும் நியமனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆணை வெளியிட்டார். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இதை எதிர்த்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்லது நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது, இனிமே கட்சி பாருங்கள் இன்னும் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிவிகே அனுதாபிகள், டிவிகே ஆதரவு தெரிவிக்கிறவங்க இந்த மாதிரி பேச அடிப்பதில்லை. உங்களோட பார்வை? நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியை எதிர்க்குது அப்படின்றதுலாம் இல்லை. முதல்ல குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசுறதுக்கு முன்னாடி தான் அந்த தகவல் வருது. அப்போ வந்து ஒரு 20 பேர் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அது வந்து ஒரு இரங்கலை தெரிவித்தார். அதன் பிறகும் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நம்மளாம் என்ன வருத்தத்தில் இருக்குமோ அதே வருத்தத்தில் தான் தம்பி விஜய் அவர்களும் இருப்பார். யாருமே தன்னை பார்க்க வந்த ரசிகர்களோ தொண்டர்களோ இறக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டாமல் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு இரவே வண்டி பிடிச்சி கரூருக்கு வந்து அதிகாலையில் அந்த இறந்தவர்களுடைய உடலை பார்த்து அவர்களுக்கான மலர் வணக்கத்தை செலுத்தினது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்போ அதில் வந்து அவர்களுக்கு வெறுப்பை காட்டணும் அப்படின்றது அண்ணனுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. அப்போ வரைக்கும் வந்து அதுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் எதுக்காக விஜய் அவர்கள் அந்த கரூர் விஷயத்தில் எதிர்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குங்க இது வரைக்குமே என்னை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க. அது இவங்க சொல்கிற மாதிரி சதியாக இருக்கட்டும், யாராவது கொன்னுட்டதா இவங்க சொல்கிற மாதிரி என்னவா வேணா இருக்கு, காவல்துறை மேலே பழி போடுறோம், காவல்துறையை என்னை நம்ப வச்சு கழுத்துறதுட்டாங்கலாம் சொன்னார். எதா வேணா இருக்கட்டுங்க, என்னை பார்க்க வந்ததுக்காக இறந்தவங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்த தலைவர் சொல்கிறாரு, எங்களுக்காக எங்களோடு சேர்ந்து எங்களை நம்பி போராட வந்தவர்களை காவலர்கள் அடிச்சிட்டாங்க, இவங்களை நான் பாதுகாக்க முடியாமல் போயிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே வந்து உன்னை பார்க்க வந்து அதாவது நான் இது வரைக்கும் திரையில் கண்டு ரசித்த ஒரு நடிகனின் முகத்தை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமான்னு பார்க்க வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். ஆமாம், அந்த கூட்டம் தான். எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு வந்தவங்க நசுங்கி செத்து போயிட்டாங்க. அப்போது அது சதியாகவே இருக்கட்டும். அப்போ சதினா உன்னை பார்க்க வந்த உனக்கான மக்கள் வந்து ஒரு சதியால் துன்பப்படும் போது நீ நிற்கணும்ல, களத்தில் நின்று நீ வந்து படத்தில் வந்து இதே படமாக இருந்தால் நீ யோசிச்சு பாருங்க, இது படமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு?
அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் எல்லாம், ரவுடிகள் எல்லாம், ம். சதிகாரர்கள் எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி Climax ல அடிச்சு பிடிச்சி ம். கடைசி அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வில்லனை பிடிக்கிறதுக்கு ம். ஐ எம் கம்மிங் ம். அப்படின்னு சொல்லி இப்பதான் அதுல போலீஸ வில்லனா கொண்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்த காட்சிகள் தான் வரும் இது நினைக்கிறேன். இப்போ ம். நான் சொல்றது இதுவே ஒரு திரைக்கதையா அவர் திரைக்கதையே படமா தானே இப்ப பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஆட்சி கூட. அதுதான் அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இதுவே கரூர் நடந்த அன்னைக்கு இது ஒரு படத்துல நடந்திருந்தா அதோட காட்சி எப்படி இருக்கும் நீ உங்களுக்கு சொல்றேன். ஒரு இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கரூர்ல ஒரு பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அங்கங்க சமூக விரோதிகளால சதிகாரர்களால எல்லாரும் தாக்கப்படுறாங்க, இவ ஆட்கள்லாம் இறக்குறாங்க, காயமுடுறாங்கன்னு என்ன பண்ணுவாரு, வண்டியிலேருந்து அப்படியே இந்த குருவி படத்தில் ஜம்ப் பண்ணி ட்ரெயினை பிடிப்பார்ல அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் இருந்து கீழே குதிச்சு இருக்கக்கூடிய சமூக விரோதிகள்லாம் அடித்து உடச்சி ஏன் ஆளுங்களே என் கூட்டத்துலேயே வந்து தொட்டுறியாடா, இருடா ஐம் கம்மிங்டா அப்படின்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இது திரைக்கும் தரைக்கும் நினைச்சது நடக்கல. அப்படி பண்ண முடியல. அப்போது பொறுப்பேற்காமல் ஓடிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்கல. இது வரைக்கும் என்னை பார்க்க வந்ததுனால தான் அவன் எப்படி வேணா வந்திருக்கட்டும். இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே இருக்கு. அப்படி இருக்கிறனால தானே அவர் வந்து கூப்பிட்டு நேரடியாக அவர்களை பார்க்குறாரு, ரூம்குள்ளே உட்காந்து காலில் விழுந்தெல்லாம் கும்பிட்டாராம். அப்புறம் அவங்களுக்கு பண உதவி செஞ்சுருக்காரு, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கான படிப்பை வந்து சத்யபாமா காலேஜ் அவரோட இதில் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அரசாணை கொடுத்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கும்போது தான் அங்கேயும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி இப்படி நாம் தமிழர் கட்சி வருது. ஒரு மனசுல இருந்து என்ன எப்படி நமக்கு வந்து தெரியும்? மனசுல இருக்குன்ற நீங்க மனசுல இருந்திருந்தா உண்மையாவே அன்னைக்கு சூழல சரி இவர் இருந்தா கூட்டம் கூடுன்றதுக்காக போயிட்டாருன்னு வச்சு தன்னுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை இன்னைக்கு அமைச்சராக்கி வச்சு அழகு பார்க்குறாரு இல்லையா, அவங்களெல்லாம் நின்று நீங்கள் என்ன பிரச்சனைன்றதை பாருங்க, நம்ம மக்கள் மேலும் துன்புறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. ஒருத்தர் கூட இல்லைல்ல, எல்லாருமே ஓடிட்டாங்களே. அப்படி என்ன அவங்களுக்கு அப்போ மனசில் இருக்குது? அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் இல்லாத கருணை எப்படி இன்னைக்கு வந்துருச்சு? அப்புறம் அவங்களெல்லாம் போய் பார்த்தாரு, அவங்கள போய் பார்க்கல, வர வச்சு பார்த்தாரு, காலில் விழுந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு வடநாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டா உடனடியாக தூக்கு தண்டனை போட்டுருவான்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ரூட் மாஃபியா பேசுது. அந்த மாதிரி கூட இவங்களை பேசி வச்சிருக்கலாம்ல, எங்கள் காலில் விழுந்தாருன்னு. நம்ம அப்படின்னு சொல்லலாம்ல, விழுந்திருக்கலாம். ஆனால் நம்ம எப்படின்னு சொல்லலாம், விழாமல் கூட விழுந்ததாக கூட சொல்ல வச்சிருக்கலாம். ஏம்மா எங்கள் மானத்தை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு, இது ஏதோ ஒரு காரணமாகி போச்சு, ஒரு காலில் விழுந்துட்டாரு படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிங்க, எங்களை காப்பாற்றுங்க, ஏன்னா தேர்தல் வருது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது இப்போ இந்த அரசு வேலையை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்க்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அப்போ கருணையே இல்லையா, சாபம் விடுறாங்க. பல பேர் பார்க்குறேன், இந்த சாபம் 41 குடும்பத்தினுடைய சாபம் உங்களை சும்மா விடாது அப்படிலாம் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அரசு வேலைன்றது அவ்வளோ எளிதில்லை. எல்லாராலையுமே இன்றைக்கி வந்து அரசு வேலைக்கு போக முடியல. அரசு வேலைக்காக இன்றைக்கும் பல லட்சம் பேர் வந்து காத்து கிடக்கிறான். பல லட்சம் பேர் 50 வயசாகியுமே வேலை கிடைக்காம முன்பதிவு பண்ணி வச்சுட்டு, அரசு வேலை வாய்ப்பு முகாமில் முன்பதிவு பண்ணி வச்சுட்டு இன்னை வரைக்குமே வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. 50 வயசில் இருக்கிறவங்க எனக்கு வேலை கிடைச்சிடும்னு கொண்டு போய் வந்து அதை ரெனியூவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய இதில் ஒரு அரசு வேலை அப்படின்றது அவ்வளோ எளிது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டாஸ்மாகில் அந்த சாராயத்தை ஊற்றி கொடுக்குறவர் கூட அரசு வேலை படித்தவர் தான், படிக்காத ஒருத்தரை தூக்கி கொடுத்து அது கூட பணி நியமனம் செய்யலை. பல பேர் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் தனக்கான அதுக்காகவே படித்து பகலாக படித்து கண்ணை முழிச்சு எவ்வளோ தியாகங்களை பண்ணி பொழுதுபோக்கெல்லாம் விட்டு எப்படியாவது ஒரு அரசு வேலையில் சேர்ந்துடணும்னு சொல்லி எத்தனையோ தியாகங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த அரசு வேலையில் சேர்ந்துட முடியுமா அப்படின்னு இருக்காங்க. பாதி பேர் சேர்ந்து இடைநிலை ஊழியர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவர்கள் குடும்பம்லாம் அப்போ வந்து பாதிக்கப்படலையா? அப்போ அவங்க குடும்பத்து மேலாம் நமக்கு கருணை வேண்டாமா? இப்போ இவங்க சொல்கிறாங்களே, இந்த 41 குடும்பத்தின் சாபம் வந்து நாம் தமிழர் கட்சி சும்மா விடாதுன்னு. உண்மையாகவே இந்த அரசு வேலைக்காக படித்து தேர்வு எழுதி அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை வாழ்த்துவாங்க. அது உறுதியாக நடக்கும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இறந்துட்டாங்க, கருணையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு அரசு பேருந்து போயிட்டுருக்கு, எத்தனையோ இடத்துல விபத்து ஆகுது. அப்போ ஒருத்தர் அரசு பேருந்து ஒருத்தரை ஏற்றி வந்து விபத்துக்குள்ளே அவர் வந்து மரணம் அடைஞ்சிரு. அப்போ அவர் குடும்பத்துக்கு நம்ம வந்து அரசு வேலை கொடுத்துட முடியுமா? வாகனத்தில் உள்ளவங்களும் பல பேர் இறக்குறாங்க. அப்போ எத்தனை பேருக்கு நம்ம வந்து அரசு வேலை கொடுக்க முடியும்? இது அரசு சார்ந்து நடந்த நிகழ்வு இல்லை, இவர் தனிப்பட்டு அவர் கட்சி சார்ந்த நிகழ்வு. அதுக்கு இவர் வந்து 20 லட்சம் பணம் கொடுத்தாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அவர்கள் சார்ந்தவர்களுடைய கல்வி நிறுவனங்களில் பிள்ளைகளோட படிப்பை ஏற்றுக்கிட்டாங்க.
அதெல்லாம் நாம் தமிழ் கட்சி வந்து எதிர்க்கலையே. அரசு சார்ந்தும் 10 லட்சம் வழங்கப்பட்டது. ஒரு சில கட்சிகளும் தொகைகளை கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி எங்கேயுமே வந்து எதிர்க்கலை. அன்னைக்கெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி எதிர்த்ததுன்னா எதுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டதுன்னா நீங்கள் சொல்லலாம், எங்கன்னாங்க இதை கூட நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ அது இல்லை, இன்னும் கூட கொடுங்க, இன்னும் பணம் கொடுங்க. அவர் தான் நிறைய உச்சத்தில் இருக்கிறாருல்ல, கெரியரின் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறாரு. கெரியர் ஃபுல்லாக வச்சுருப்பார் பணத்தை. ஒவ்வொரு கெரியர் கொடுங்க, 41 குடும்பத்துக்கு கொடுங்க. இல்லை அது வேண்டாமா, அவங்களுக்கு இன்னும் அரசு வேலை அப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு நல்ல ஒரு இதை தான் கொடுக்கணுன்னா கரூர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிப்பாட்டுங்க. கரூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை வார்டுகளுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக போடுங்க. மேயராக்கி அழகு பாருங்கள், பஞ்சாயத்து தலைவராக்கி அழகு பாருங்கள். இதெல்லாம் செய்யலாமே. அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது இல்லையே. உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல. எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வந்துட போகிறது கிடையாது. ஹைகோர்ட்டில் போய் நம்ம வந்து கேஸை போட்டு அதை தடை பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் உச்சநீதிமன்றம் டெல்லி போய் நாங்கள் வந்து இதை எப்படியாவது மீட்டுருன்னு சொல்லும்போது போய் நாங்கள் போய் கேவியன் மனு போட போகிறது கிடையாது. இப்படி தடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் செஞ்சிட வேண்டியது தானே. அதனால் அரசு வேலைன்றது அதுக்காக படித்து காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கணும். இப்போது நான் வந்து ஒரு வேலைக்கு தயாராக இருக்கேன், படித்து எல்லாமே தயாராக இருக்கேன். அந்த ஒரு தனியார் நிறுவனம்னு வச்சுக்கோங்க. அந்த தனியார் நிறுவனம் முதலாளிக்கு வேண்டியவர் இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய வேண்டியவருக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஒருத்தர் சடனாக கொண்டு வந்து உள்ள நான் இத்தனை லெவல் இன்டர்வியூ பாஸ் ஆகியிருக்கேன், இத்தனை முறை அந்த கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன், எல்லாம் தேர்வாகி நிற்கும் போது இன்னொருத்தரை கொண்டு வந்து அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சவன்னா உள்ளே வந்து சேர்த்துட்டா அப்போ நான் பாவம் இல்லையா? அப்போ அந்த கருணையெல்லாம் எனக்கு இருக்காதா? நானே சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே எதுக்குறீங்க நீங்கள்? அதுதானே இப்போ பெரிய அவங்களுக்கு சிக்கலாகவே இருக்கிறது. ஏன் இந்த ஒரு சார்பை எடுத்து நீங்கள் வந்து திமுகவையோ இல்லை அதிமுகவையோ கேள்வி கேட்காம தாவேக்காவே தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்க? அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அது கொடுக்காம இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எங்களை மட்டுமே குறிவைத்து எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சி இன்னும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கலை. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அவங்க கேட்ட டைமை உண்மையாகவே கொடுத்துட்டோம். இது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தாவேக்காவில் நடக்கக்கூடிய எதிர்த்து இது வரைக்கும் எதுவுமே வந்து ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ பண்ணலை. எதுக்காகனா ஒரு 6 மாதம் அவங்க கேட்டுக்க நேரத்தை நம்ம கொடுத்துருவோம். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ கேட்குறாங்க இல்லையா சீமான் நான் யாருன்னு, அந்த 6 மாதம் அதான் என்னோட இறுதி கேள்வியாக இருக்கிறேன். யார் சீமான்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கட்சி தேய்ந்து கொண்டே இருக்குது, கட்சியில் உள்ளவர்கள்லாம் வெளியேறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ யார் சீமான் அவர் கேட்டிருக்க இன்றைக்கி அவருக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் கேட்டுட்டோம்பா, நம்ம வந்து அவர் அனுபவிக்கிறார். ஏன்னா வாசல் இல்லாத எங்கடா இங்கேருந்த பாதையை காணோம்லாம் ஓடினார். அந்த அளவு அவர் பட்டுப்பார். அண்ணன் சீமான் அவர்கள் யாருன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். யார் சீமான்னு கேட்ட ஒரு பேதைக்கு தெரியல, ஆனால் ஒரு நீதி தேவதை சொல்லிட்டாங்க, தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. இப்போ கட்சி வந்து தேஞ்சிக்கிட்டு போகுது, பல பேர் வந்து வெளியில் போகிறாங்க. அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், இனி எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 4 பேர் போகிறனாலோ ஒரு 40 பேர் போகிறனால எந்த ஒரு இயக்கமும் அழிஞ்சிடாது. அந்த இயக்கத்தை ஏற்றுக்கிட்ட 4 பேர் 40 பேர் தான் உங்களுக்கு வெளியில் தெரியுறாங்க. அதை ஏற்றுக்கிட்ட பல லட்சம் பேர் உள்ளே இருக்காங்க, வீரியத்தோடு இருக்காங்க. உறுதியாக நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்து போகும், வெற்றி வாய்ப்புகளை பெறும். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆழமாகவும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அருந்தமிழ் சார்பாக மிக்க நன்றி. நன்றிண்ணா. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.